அப்ப நேரம் வரும்போது என்ன பண்ணுமோ அத பண்ணிடுவாங்க. ம். நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பலரும் சொல்லியிருக்காங்க. இந்த இருவர் பலர எப்படி தட்டுனாங்க, எந்த டைம்ல அதாவது ஓடுறியா ஓடு. நூல விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ சுண்டி இழுச்சு கட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இது இபிஎஸ்க்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்குமோ? என்னடா இந்த ஆள் இப்படியே பேசிட்டே அவரு இருக்காரு. இவர கண்டுக்கிறதே இல்லங்க. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலைய கண்டுக்கிறது இல்ல. எடப்பாடி பழனிசாமிட்ட யாரும் போய் கேட்கறது இல்ல. ம். அது கூட ஒரு அஜெண்டா வச்சு சில பேர் போய் கேட்கலாம். என்ன அது இதுன்னு. அத அவரு பெரும்பாலும் தவிர்த்துருவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவரு அப்புறம் அசிங்கமா சொல்லுவார்ல. ஏங்க தலைவர பத்தி கேளுங்க. பாஜகவுக்கு இப்ப யாருங்க தலைவரு? நயினா நாகேந்திரன். அவரு ஏதாவது பண்ணா கேளுங்க. நீங்க மத்ததெல்லாம் என்ன கேட்டுன்னு இருக்கீங்கன்னா, அது இன்னும் அண்ணாமலைக்கு அவமானமா போகும். ம். அதனால இவரு இன்னும் தன்னுடைய ஆட்டிட்யூட மாத்திக்காம இருக்காரு. மாத்தல். அது அவருடைய அவர் அரசியல் சொல்றாருல்ல, வாழ்க்கை. உறிஞ்சு பாய்ச்சா ஒண்ணுமே இல்லன்னு. ம். இல்ல இருக்குன்றத ம். அவருடைய நடத்தை வெளிப்படுத்துது. ஏன்னா, ம். அவர் கோவமா இருக்காரு. ரியாக்ட் பண்றாரு. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு என்ன இருக்குது? போங்கப்பா. அதான் வந்துட்டாரு. அவர் பார்த்துக்குவாரு. அப்படி இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ம். ஆற்றாமை. ஓகே. ஆற்றாமையில் அண்ணாமலை. ம். ஈடு வேணுமா? ம். அதனால அவருடைய பேட்டிலாம் அதுதான் வெளிப்படுத்துது. ஆனா இன்னொரு பக்கம் அவரு கூட்டணிக்கு எதிரா அந்த இது மட்டும் தான் சொன்னாரு. பாஜகன்னு சொல்றாரு. ஆமாமா. ஆனா அவர் வாயில ஏன் வரமாட்டேங்குது? அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு ஏன் வரமாட்டேங்குது? அப்படின்றது தான் கேள்வி. அண்ணாமலைக்கு முன்னாடி உள்ள கேள்வி. கேள்வி.